ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எவ்வளோ இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் 12th முடிச்ச முன்னாடி எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அது பிபிஏவாக இருக்கட்டும், இல்லை பிகாமாக இருக்கட்டும், இல்லை எல்எல்பியாக இருக்கட்டும், எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோக்குள்ளே வந்திருக்கோம். அதாவது இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து மேபி நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட எக்ஸாமினேஷனுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதே கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன்னோட வந்து பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இந்த நேரத்தில் ஒரு ஒன்வேர்டை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். கீழ்காண்பவர்கள் யார் ஒற்றை காரணி வாணிக வீதத்தை வடிவமைத்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தனி மனிதர் வருமானத்திலிருந்து டேஸை கழித்தால் செலவிடக்கூடிய வருமானம் கிடைக்கும். இதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 4th கொஸ்டின் வந்து பாருங்கள். அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1867 முதல் 1990 வரை என்னும் நூலை எழுதியவர் யார்? சரியா? அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் டேஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு கீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் எம்இசி அண்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி பிரிங்ஸ் ஈக்குவலிட்டி பிட்வீன் சேயிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரியா? இதை பார்த்துங்க. அடுத்து 8th ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட். சரியா? கிரியேஷன் மீன்ஸ் கடன் உருவாக்கம் என்றால் என்ன, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு எம்வி ஈக்குவல் டு பிடி என்ற சமன்பாட்டில் வி என்பது என்ன? கீழ்கண்டவற்றில் 3 துறை பொருளாதார மாதிரியின் அடிப்படை அடையாளம் எது? பணவீக்கத்தின் போது பயனடையவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புதிய மேம்பாட்டு வங்கி டேஸ் அமைப்புடன் தொடர்புடையது. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இஸ் அசோசியேட்டட் வித் டேஸ். அதுக்கப்புறம் வரி கீழ்காணும் எந்த குணங்களை கொண்டுள்ளது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டஸ் டாக்ஸ் ப்ராசஸ். சரியா? அதுக்கப்புறம் சூழியல் என்பது எந்த ஒன்றின் சிறிய பகுதி? அடிமை அதாவது தனத்திற்கான பாதை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? இதை பார்த்துங்க. கீழ்காணும் திட்டங்களை அவை முன்மொழியப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் கால வரிசைப்படி தொகுத்து விடையை தேர்ந்தெடுக்கவும். சரியா? நெக்ஸ்ட்டு காப்புரிமை பதிப்புரிமை வாணிக ரகசியம் முதலானவை டேஷ் உடன் தொடர்புடையவை. இதை பார்த்துங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சரியான சொற்றொடர் என கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 19th கொஸ்டின், அதாவது y இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஓ ப்ளஸ் பீட்டா 1x என்ற ஒட்டுறவு சமன்பாட்டில் y என்பது என்ன? அதுக்கப்புறம் கார்பன் மோனாக்சைடு அதிகமாவதில் பங்களிப்பை செய்வது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்துக்கலாம். சரியா? 2 மார்க் கொஸ்டின்லாம் பொன் திட்டம் என்ற இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. பொருளாதாரம் மாறுதி. சரியா? அதுக்கப்புறம் ரைட் தி மீனிங் ஆஃப் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். அதுக்கப்புறம் ஜிஎன்என்பி, அதுக்கப்புறம் என்என்பிக்கு ஒரு தொடர்பு. அதுக்கப்புறம் தொகு அளிப்பின் கூறுகள் யாவை? வெளி அங்காடியின் நடவடிக்கை என்பதன் பொருள் யாது? முடுக்கி வரையறுக்கும். இதுக்கப்புறம் ஒட்டுறவு என்பதை வரையறுக்கும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியின் மதிப்பு 0.75 எனில் பெருக்கி வாய்ப்பாட்டை பயன்படுத்தி பெருக்கியின் மதிப்பை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 30வது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பண மதிப்பு குறைப்பு என்றால் என்ன? எடுத்துக்காட்டுகள் தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின் வந்து பாருங்கள். முதலாளித்துவத்தையும் சமதர்மத்தையும் வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செலவு முறை பற்றி சிறுகுறிப்புரைக. தொகு தேவை என்றால் என்ன? மீள் பணவீக்கம் பற்றி விளக்குக. வணிக வங்கியின் கடன் உருவாக்க முறையினை நுட்பத்தினை விளக்குக. சரியா? அதுக்கப்புறம் வருவாய் பற்றாக்குறை என்றால் என்ன? பல்வகையான காற்று மாசுகளை விளக்குக. நெக்ஸ்ட்டு பொருளாதார முன்னேற்றத்துக்காக நிர்ணயிக்கும் பொருளாதாரம் சாராத காரணிகள் யாவை? புள்ளியியலின் பணிகள் யாவை? கடைசியாக கம்பல்சரி கொஸ்டின் வட்டி வீதத்திற்கும் முதலீட்டுக்கும் இடையே உள்ள உறவை வரைபடத்துடன் விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். பணத்தின் பணிகளை விளக்கு. எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. சரியா? அதுக்கப்புறம் ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிடிபி growth அண்ட் குவாலிட்டி ஆஃப் என்விரான்மெண்ட். சரியா? அதுக்கப்புறம் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளை விவரிக்கவும். பொருளாதார முன்னேற்றத்தை தீர்மானிக்கும் பொருளாதாரம் சார்ந்த காரணிகளை விவாதிக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேயின் அங்காடி விதியினை திறனாய்வு செய்க.
உலக வங்கியின் பணிகளை வெளிக்கொணர்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 44வது கொஸ்டின் வந்து பொருளாதார ஆய்வின் சமூக கணக்கீடுகளின் அவசியத்தை விவாதி. நெக்ஸ்ட்டு புள்ளியியலின் இயல்பு எல்லையை விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேரின பொருளியலின் பரப்பெல்லை விவரிக்க. சரியா? பல்வேறு வகையான திட்டமிடுதல் வகைகளை விளக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். அதுக்கப்புறம் கூட்டாட்சி கொள்கையை விளக்குக. கடன் திரும்ப செலுத்தும் முறையினை விளக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கடைசியாக 47வது கொஸ்டின் இறுதிநிலை நுகர்வு நாட்டம், அதாவது எம்பிசி. அதுக்கப்புறம் இதெல்லாம் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பெருக்கி கே மற்றும் அதன் வரைபடம். சரியா? அதுக்கப்புறம் சமநிலை பரிமாற்று வீதம் இலக்கணம், சமநிலை பரிமாற்று வீதம் நிர்ணயமாதலை வரைபடத்துடன் விளக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதோட பிடிஎஃப் ஃபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப் ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.